சென்னை சூளைமேடு பகுதியில் கேபிள் வயர்கள் அறுந்து விழுந்து தொங்குவதால் நடைபாதையில் செல்லும் மக்கள் அச்சத்துடன் நடந்து செல்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். சென்னை சூளையில் இருக்கக்கூடிய அவதன்யா பாப்பையா தெருவில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோமானால் ஆபத்து நிறைந்த வகையில் மின் வயர்களானது தரையிலே விழுந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்து மின்வாரியத்துறை அதிகாரியிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையானது நேரு விளையாட்டு அரங்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக இந்த சாலையானது அமைந்திருக்கிறது. குறிப்பாக மழை காலங்களில் முழங்கால் அளவு மழைநீரானது தேங்கும் எனவும் பகுதி வாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் எந்த ஒரு பாதுகாப்பு இன்றி மின் வயர்களானது இங்கு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மின் இணைப்பானது கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் அடிக்கடிக்கு மின்வெட்டானது வருகிறது எனவும் இது தொடர்பாக மின்வாரிய அதிகாரியிடம் தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டானது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அருகாமையிலே பூங்கா ஒன்று அமைந்திருக்கிறது. அதே போல இந்த பகுதியில் பார்த்தோமானால் இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மின் பெட்டியிலிருந்து வரக்கூடிய இந்த மின்சார வயரானது அருகாமையிலே கீழே தண்ணீரிலே படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கழிவு நீரில் இந்த வயரானது இருக்கக்கூடிய நிலையில் மின்கசிவு ஏற்படும் அபாயம் ஏற்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதே போல எந்த ஒரு தரமற்ற முறையிலும் இந்த வயரானது மேலே கொண்டு போய் அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு இணைப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற தரமற்ற பாதுகாப்பற்ற முறையில் மின் வாரியத்துறையினர் மின் விநியோகம் செய்வதால் பிற மக்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவே இப்பகுதி வாசிகள் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் ஒரு புறம் கேபிள் வயர்களும் அதே போல மற்றொரு புறமும் மின்சார வயர்களும் என இந்த பகுதி முழுவதும் சிலந்தை கூண்டு போலவே இந்த கேபிள்களும் மின்சார வயர்களும் காட்சியளிப்பது ஒரு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மழை உள்ளிட்ட காலங்களில் மரக்கிளைகள் விழுந்தால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெருமளவு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவே பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் அபிமன்யுவுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் மற்றும் சிம்பு. மழை காலம் வந்தால் தண்ணி மழை ஓப்பனில் இருக்குதா தண்ணி இனிப்பட்டுன்னா ஷார்ட் கட் வந்துன்னா யாருக்குன்னா உயிருக்கு ஆபத்து இருக்கும். அவங்களும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. அது என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. நம்ம பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஒன்று அவங்க கேட்டாங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட கேபிள் வாங்கி கொடுன்றாங்க. அவன் ஹவுஸ் ஓனர் கேபிள் வாங்கி கொடுத்ததுக்கு யோசனை பண்ணுறான். இந்த மாதிரி பிரச்சனைகள் போகுது. ரொம்ப ஒயர் ரொம்ப வண்டி போகுது. எங்களுக்கு அஞ்சலாகுது லோடு எதுவும் போகுது. ரொம்ப மாட்டுது. ரொம்ப இதுவாகுது. வர மழை காலத்தில் நிறைய மக்கள் வந்தால் கஷ்டப்படுவாங்க. கரண்ட் மின்சாரம் தண்ணியில் பாஞ்சதுன்னா அரசாங்கம் பார்த்து எதனா ஒன்று செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும். சொல்ல முடியாது. அதில் வேறு ஒயரும் கீரமாக கிடக்குது. என்னத்த சொல்கிறதுனே தெரில. வேறு ஒன்றும் இல்லை இங்கே சொல்கிறது. அதனால் தண்ணி நிற்கும். மழை பெஞ்சால் முட்டிக்கால அளவு தண்ணி நிற்கும். ஷுவர். அது வெளியே தான் போகுது. எவ்வளோ நல்லது. அதுக்கு அவ்வளோ ஒரு ஆட்டி ஒரு பையன் ஒருத்தர் ஊழ்ந்து சரியாக ஊழ்ந்தான். ஒரு வயசானவங்க 2 பேர். அதையும் யாரும் இது வரைக்கும் பார்க்கவும் இல்லை ஒன்றுமும் இல்லை. அது எத்தனை மாதிரி சொல்லி ஆச்சாப்பா யார் பண்ண கார்லேயே வாங்கிக்கலையா சும்மா காரை வேஸ்ட்டு. எல்லாம் கார்பரேட்கார் டிபார்ட்மெண்ட்லாம் இங்கே தான் இருக்குது. எல்லாம் பார்த்து தான் போகிறாங்க, பார்த்து தான் வராங்க. இது வரைக்கும் யாரும் முயற்சி எடுக்கல. அது பற்றி கண்டிப்பாக ஆபத்து இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் கரண்ட்டு போய் இன்றைக்கி 4 நாள் ஆயிடுச்சு. சனிக்கிழமை கரெக்டாக ஒரு 11 மணிக்கு நைட்டு போச்சு சார். இது வரலும் கரண்ட்டு வரவே இல்லை. ஏஐக்கு நானே கம்ப்ளைண்ட் பண்ணேன். சார் நான் முதியவர் வயசானவர், எனக்கு கொஞ்சம் சப்ளை டேபிள் பார்த்து கொடுங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கும் பக்கத்தில் லூப்பிங் ஆச்சு லைட்டு போட்டு கொடுத்துருக்கேன் சார் உங்களுக்கு அப்படின்னு. சார் இல்லை சார் உள்ளே லிஃப்ட்லாம் ஒர்க் ஆகலை, எங்களுக்கு செய்ய முடியல பண்ண முடியல அப்படின்னும் போது நான் பார்க்குறேன் சார் இன்னும் 2-3 நாளில் பண்ணித்தரேன் அப்படின்னு இன்னைக்கு காத்தால இப்போ ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னே பேசும்போது சார் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஏஐ சார் அந்த மாதிரி சொல்கிறாரு. நான் அப்புறம் கீழே இருக்கிறவங்களாம் என்ன பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இதுவரையிலும் எந்த ஒரு கவனிப்பும் இல்லாமல் இருக்குது சார்.